அண்ட் வணக்கம் மக்களே, எல்லாமே எப்படி இருக்கீங்க? எஸ், நானும் ஒருவர் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாமே நல்லா இருக்கணும் அண்ட் முக்கியமாக சூப்பராக இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. ஸோ என்னடா ரொம்ப நாள் ஆச்சு வ்ளாக்ஸ் அப்படின்னா, அது நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சார்ட் அவுட் பண்ணி எல்லாம் வந்துகிட்டு இருக்கேன். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக ரிப்பீட்டடாக வ்ளாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தோட மார்த்தாண்டமில் இருக்கேங்க. மார்த்தாண்டத்துலேருந்து சென்னைக்கு நம்ம போகிறோம். பேக்ரவுண்டில் ஒரு சவுண்டு ஓடுறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இட்ஸ் அ வால்வோ ரைடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே, அதாவது தமிழ்நாட்டில் ஆரம்பித்து தமிழ்நாட்டிலே முடிகிற ஒரு ரைடை வால்வோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி ரொம்பவே நாள் ஆச்சு. இன்றைக்கி எனக்கு அந்த கனவு நிறைவேறிக்கு வித் திஸ் பஸ்ஸுங்க. B11R I Shift. அங்கே சிங்கமுகம் போட்டு ட்ராவல் வித் ரைடு அப்படின்னு போட்டு ஒரு பஸ்ஸு நிற்குது. என்ன பஸ் அப்படின்னா GMR ட்ராவல்ஸ் தாங்க. என்றைக்குமே பஸ்ஸோட ஃப்ரண்ட்டை தானடா காட்டுவேன், இன்றைக்கி என்னடா சைடை காட்டுறேன் அப்படின்னா இதுக்காக தாங்க, இந்த பெயிண்டிங்காக தான். அப்படியே மொத்தமாக அந்த திருநெல்வேலி ஜங்ஷனு, அந்த ஹைவேஸில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் அந்த மலையை குடஞ்சி வச்சுருக்க இடம். இங்கே சைடில் பார்த்திங்கன்னா நம்ம நெல்லை அண்ட் நெல்லையப்பர் கோயில் அண்ட் மெயினாக குற்றாலம். ஸோ அது அத்தனையும் ஒரு கிரே ஷேடில் ஒரு பெயிண்டிங் மாதிரி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஹேட்ஸ் ஆஃப் டு GMR ட்ராவல்ஸுங்க. அண்ட் நம்ம நெல்லை வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளத்தை சேர்ந்த ஒரு ட்ராவல்ஸ் தான். பட் திருநெல்வேலியை ப்ரையராக வச்சு களியக்காவிளை டு சென்னை ஆப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இன்றைக்கி மார்த்தாண்டம் டு சென்னை ட்ராவல் பண்ணுறோங்க. ஸோ இன்றைக்கி எல்லா டீட்டெயில்டாக அந்த ரிவ்யூ தான் நம்ம வரப்போகுது. என்ன ப்ரைஸிங்கு, எப்படி ரூட்டு, எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக அந்த பஸ்ஸில் கேபின் ரைடு எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா மக்களே, முக்கியமான விஷயத்தையும் நான் காட்ட மறந்துட்டேன். அது என்னன்னா, இது தாங்க த ஃப்ரண்ட் ஆஃப் திஸ் பஸ். அப்படியே பக்காவாக ஒரு வால்வோட டிப்பிக்கல் லுக்கில் இருக்குது. ஸோ இந்த பஸ்லாம் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ஃப்ரம் களியக்காவிளை டு சென்னைங்க. ஒரு 750 கிலோமீட்டர், ஒரு 700 கிலோமீட்டர்ஸ்க்கு சிறப்பான ஒரு ரைடு ஸ்டார்ட் பண்ணலாமா? எதுவுமே பேச போகிறதில்ல ஃபார் த நெக்ஸ்ட் 30 செகண்ட்ஸ். இதுக்காக தாங்க நான் சென்னையிலேருந்து களியக்காவிளை வரையும் வந்தேன் ஃபார் திஸ் நியூலி ரீபப்ளிஷ்ட் வால்வோ B11R பஸ்ஸுக்காக. மார்த்தாண்டம்லேருந்து சென்னைக்கு இன்றைக்கி நம்ம இந்த ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாமா? வழக்கம் போல் தாங்க தொட்டு கும்பிட்டு வலது கால் எடுத்து வச்சு உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம பைலட் அண்ணன் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. அண்ணன் வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. AT முருகன். எந்த ஊர்ண்ணே நீங்கள்? மதுரை. நமக்குன்னே வருவாங்க போல் இருக்குது. கையை கொடுங்க. மதுரை தான், ப்ராடக்ட் ஆஃப் திருநகர். ஸோ மக்களே, பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஸ்ஸுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வைஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. ஏசி சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது, பிகாஸ் வெளியே கொளுத்துது வெயில். பட் ஈவன் தோ சில்னஸ் வாஸ் குவைட் குட். அண்ட் ஆம்பியன்ஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே லைவாகவே பாருங்களேன். வெளியே அவ்வளோ வெயில் அடிக்குது, உள்ள லைட்டிங் செட்டப் எல்லாம் பக்கா. ஸோ ஆம்பியன்ஸ், நீட்னஸ் எல்லாமே தரமாக இருக்குதுங்க. அண்ட் இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா GMR ட்ராவல்ஸோட ரீஃபர்பிஷ்ட் வால்வோ B11R ஃபுல்லி பில்ட் AC ஸ்லீப்பருங்க. களியக்காவிலிருந்து சென்னை போகுது வயா மார்த்தாண்டம், நாகர்கோவில், திருநெல்வேலி, மதுரை. சென்னையில் லாஸ்ட் ட்ராப்பிங் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடு தான், ரோஹிணி தேட்டர் ஆப்போசிட்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டைமிங் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த வண்டிக்கு நைட்டு 8 மணி களியக்காவிளை போர்டிங். ஆனால் இப்போ நம்ம 4 மணிக்கெல்லாம் மார்த்தாண்டத்துலேருந்து கிளம்பிட்டோம். ரீசன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு
ஸ்பெஷல் ஸ்கெடியூலு, கொஞ்சம் சீக்கிரமே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ 8 மணிக்கு அடுத்து இன்னொரு வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஓகே, அண்ட் இந்த வண்டியில் என்னென்ன அமெனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றா பார்ப்போமா. தலைக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீடிங் லைட்ஸ், அங்கே சுவிட்ச் போர்டில் போட, ஆனால் ஒர்க் அவுட் ஆச்சு. சார்ஜிங் பாயிண்ட்ஸ், ப்ளக் டைப் தான் கொடுத்துருக்காங்க. தலைக்கு மேலே ஒரு ஏசி வெண்ட், நல்லா மைல்டாக ஆனால் செம்ம சில்லுன்னு காற்று வருது. மொபைல் ஹோல்டர்ஸ், குஷன் வந்து அட்டாச்சாகவே கொடுத்துருக்காங்க. பில்லோ சும்மா சொல்லக்கூடாங்க, நல்ல பெரிய பில்லோ, ஜிஎம்ஆர் ட்ராவல்ஸ் அப்படின்னு போட்டு அவங்களோட பிராண்டிங் போட்ட ரெட் கலரில் ஒரு பில்லோ. அது போக ஒரு எலிவேட்டட் பம்பு இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்கும். அண்ட் பெட் ஸ்ப்ரெட் நைட்ஸ் குவைட் குட். அண்ட் பிளாங்கெட் இது எல்லாமே மெரூன் கலர்லேயே கொடுத்தாங்க. இங்கே பேகு, என்னோடய கோப்போ பேகு. அண்ட் யா நீட், ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது போல் இருக்குது. அண்ட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லக்கேஜ் கேரியர் எதுவும் கொடுக்கல. அதுக்கு பதிலாக இங்கே ஜிஎம்ஆர் ட்ராவல்ஸ் அப்படின்னு அவங்களோட பிராண்டிங் போட்டு அவங்க கியூஆர் கோடை கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் பண்ணி வெப்சைட்டில் புக் பண்ணோம் அப்படின்னா 5% ஆஃபர் ஆமா. ஸோ வெப்சைட்டு ஃபோன் புக்கிங்கில் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. அண்ட் ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு சூப்பராகவே இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நாகர்கோயிலில் தண்ணி பாட்டிலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யா குவைட் குட். ஃபேரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி சண்டே நைட்டு மார்த்தாண்டத்துலேருந்து சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1590 ரூபா போட்டிருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரூட்டுக்கு இந்த பஸ்ஸுக்கு ஒர்த்து தான் பஸ். ஏன்னா ரொம்ப லாங், மார்த்தாண்டம் களியக்காவிலை டு சென்னை செம்ம லாங்கு. இன்றைக்கி மார்த்தாண்டம் ஸ்கெடியூல் அப்படிங்கிறதுனால குவைட் குட், டீசெண்டான ரேட்டு. ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, ஒரு ரொம்ப லோ ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, ஒரு அபவ் ஆவரேஜான ஃபேர் தான் அது. குவைட் குட் தாங்க, எல்லாமே ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எல்லாமே. அண்டு எந்த தைரியத்தில் உங்கள் ஒயிட்டு கொடுத்தாங்கன்னு தெரில. இந்த பார்த்தீங்களா, இந்த கர்ட்டுன்னு எல்லாமே ஒயிட்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரீ ஃப்ளோ ஏசி வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரீ ஃப்ளோ ஏசி வந்துட்டெல்லாம் பார்த்து. அண்ட் நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் தாங்க, இவங்க லைட்டிங் தான் பக்காவாக இருக்குது. இதை வச்சு இது எப்படி சொல்கிறது, லைட்டிங் தான் அந்த வண்டியை வந்து அப்படியே அந்த எலிவேட் பண்ணி கொடுக்குது அந்த அழகை. மற்றபடி எல்லாமே குவைட் குட், சூப்பர். ஜிஎம்ஆர் ட்ராவல்ஸ்க்கு என்னோட இன்டீரியர் ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக 9.5 out of 10 கொடுத்துடலாம். பிகாஸ் திஸ் இஸ் அ ரீஃபர்பிஷ்டு பஸ், புது பஸ் கிடையாது. பிரகாஷ் செலஸ்டேவோட வால்வோ B11R ஏசி ஸ்லீப்பர் பஸ். முன்னாடி ஒரு ட்ராவல்ஸ்லேருந்து செகண்ட்ஸில் வாங்கி இவங்க ரீஃபர்பிஷ் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அந்த ஃபீல் பெருசாக கொடுக்கவே இல்லை, சூப்பராகவே இருக்குது பஸ்ஸு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாகர்கோயில், திருநெல்வேலி அந்த சைடு, முக்கியமாக திருநெல்வேலி மக்களே அது உங்களுக்காக தான் இந்த பஸ்ஸு. ஏன்னா அந்த ஸ்லாட்டில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ ரிட்டர்ன் ஸ்லாட்டு, இந்த பக்கம் ஸ்லாட்டு எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சென்னையிலேருந்து நைட்டு வந்து பார்த்திங்கன்னா 9:30 கோயம்பேடில் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேருந்து ரிட்டர்ன் களியக்காவிலையிலேருந்து சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு எடுக்கிறாங்க. ஸோ டைம் ஸ்லாட்ஸ் எல்லாமே நான் இங்கே போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் வேறு என்னங்க, சூப்பராக போயிட்டுருக்கு பஸ் ஜர்னி, எல்லாமே பக்கா. ரேட்டு சொல்லிட்டேன், ரேட்டிங் சொல்லிட்டேன், எல்லாமே சொல்லிட்டேன், தரமாக இருக்குது. வேறு என்னங்க, அடுத்து என்ன, வாங்க அடுத்து கேபிட்டல் ஸ்டார்ட் பண்ணுவோம். பார்க்குறதா வேலை. ஸோ 4:10ங்க மார்த்தாண்டத்துலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இனி அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தக்கலை இருக்குது, நாகர்கோயில் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக திருநெல்வேலி, மதுரை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். இத்தனை நாளாக மார்த்தாண்ட ஃப்ளைஓவர்லேயே போய் இந்த ஊரை வந்து இன்றைக்கி தாங்க நான் உருப்படியாக பார்க்குறேனே. ஆக்சுவலாக மார்த்தாண்டம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபேவர் பிளாக் போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைஓவர் போட்டிருக்காங்க. அது ஏதோ ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்காமா. ஸோ இங்கே கீழே நம்ம ஊரை இப்போதாங்க உருப்படியாக நம்ம பார்க்குறோம். குவைட் கன்ஜஸ்டட் தான், ஆனால் அழகான ஊருங்க. ஏன்னா திருப்பரத்தில் போய் தரமாக ஒரு குழியில் போட்டு தான் பஸ்ஸே ஏறி இருக்கேன். வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி என்ன டைமிங் ஸ்லாட்டு என்ன ஏதுன்றது வந்து நமக்கு தெரியாது. பிகாஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ஸ்கெடியூல். ஆமாம், ரைட்டு முகூர்த்தம் முடிச்சு எல்லாம் ஊருக்கு போயிட்டுருக்காங்க. வண்டியும் ஃபுல்லு, நமக்கு சீட்டு எப்படி கிடச்சிச்சுன்னு எனக்கு இன்ன வரையும் தெரியல. அதுவே பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வாங்க சிறப்பான நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். கேரளா ஆர்டிசி பா, எப்போ போனாலும் எப்போ பார்த்தாலும் இந்த சிவப்பு கலர் வண்டியை பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி குஷியாயிருது. அண்ட் இன்னையோட நம்ம பைலட்ஸ் 2 பேர் தான், ஏடி முருகன் அண்ட் பிரசாத். ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய பஸ்ஸை கொண்டு ரொம்ப ஒரு திறமையாக போகிறாங்க. நல்லா ஒரு இவ்வளோ கஷ்டமான இடத்துல ஒரு டிரைவர் டிரைவிங் பண்ணுறாரு. இந்த மாதிரி இதோட எப்படி ஓட்டுவாங்க பாருங்க. கஷ்டத்துக்கு வண்டி போயிட்டு இருக்கு. ஆமா, இடம் கஷ்டம் தான். எவ்வளவு சூடான இடத்துல இவ்வளவு பெரிய வண்டியை கொண்டு போனா
அதாவது நான் பேசணும்னு நினைக்கிறதெல்லாம் அண்ணங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்குது, அண்ணங்களே விளாக் எடுத்து போக வேண்டியதுன்னு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஜோக்ஸ் அப்பார்ட் செம்ம ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் நானும் எவ்வளவோ டைம் இந்த ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்கேன். இந்த ரோட்டுக்கு ஒரு விடிய காலம் பிறக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சொல்லுங்க. கடவுளோட ஓர வஞ்சனை என்ன அப்படின்னா, கரெக்டா அந்த ஊரை விட்டு கிளம்பும் போதான் மழை பெய்யற மாதிரியான அரியும் காட்டும் குறியும் காட்டும். ஸோ போற வழியில தான் மழை பெய்தான் என்ன அப்படின்றத பார்ப்போம். கிளைமேட் வேற செம்மையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்போ இந்த பைபாஸ் கம்ப்ளீட்டா முடியுதோ அப்பதான் இந்த ரோடுக்கு ஒரு விடிவு காலம்னு நினைக்கிறேன். ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, வாங்க நாகர்கோவில் போயிட்டு பேசிக்கலாம். சரி வழியா போணுமா? எங்கேயாவது ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாள் ஆச்சுல ஃபோனில் வீடியோ எடுத்து. இவன் சேட்டை பண்ணிட்டாங்க, இவன் என்னமோ பண்ணிட்டா. ஸோ அதனால் ஃபோனில் வீடியோ எடுக்கணும். அண்ட் பஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போதைக்கு கரண்ட் ஸ்கெடியூல் படி 5:30 மணிக்கு நாகர்கோவில் வரணும். பட் 5 மணிக்கெல்லாம் நாகர்கோவில் வந்துருச்சு, 1/2 மணி நேரம் அட்வான்ஸு. ஸோ மெமரி கார்டு வாங்கலாம் அப்படின்னு போன கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவன் சேட்டை பண்ணிட்டான். ஸோ என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். இல்லாட்டா இன்றைக்கி இந்த வீடியோ பாதி கோப்ரோ பாதி ஃபோனில் தான் வரப்போகுது. வாங்க அப்படியே போ. ஒரு பிஸி ஸ்கெடியூலில் நாகர்கோவில் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட் இங்கே நிற்கிது நம்ம வண்டி. மதுரை கோயம்புத்தூர் சைட்லாம் ஒரு 8:30-9 மணிக்கு தானே இந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லாம் பரபரப்பாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா மணி கரெக்டாக 5:25 தான் ஆகுது. இப்போவே வந்து இவ்வளோ பரபரப்பாக இருக்கு பாருங்களேன். இது எல்லாமே சென்னை பெங்களூருன்னு போகிற வண்டிங்க தான் எல்லாம். மோஸ்ட்லி சென்னை தான், பெங்களூர் 1-2 தான் இருக்கும். இப்போ சென்னை தான் மோஸ்ட்டு. இப்போ எடுத்தால் தான் கரெக்டாக 12 ஹவர்ஸ் கணக்கு வச்சு அடுத்த நாள் காலையில் ஒரு 5:30 6 மணிக்கோ போக முடியும். அதனால தான் இப்போவே வந்துருச்சு. ஷார்ப்புங்க 5:30 நாகர்கோவிலேருந்து கிளம்பியாச்சு. அந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ரோட்லேயும் தரமாக தான் ஓட்டினார். இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ரேஞ்ச் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அது தெரியுமா, நீலாண்டனுக்கு ஆப்போசிட் திரும்பணும். ஸோ அந்த மார்த்தாண்டா நாகர்கோவில் சிட்டி ரோடு பஸ்ல இருந்து வந்தாச்சுங்க 4-வே ரோடுக்கு. இங்கேருந்து நேராக மதுரை வரையும் ஸ்ட்ரெயிட் ரோடு. மதுரையிலேருந்து ரிங் ரோட்லேருந்து நேராக சென்னை ஹைவே தாங்க. வாங்க சூப்பராக ஒரு 680 கிலோமீட்டர் இந்த ரோடோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஓவர்டேக்கு நமக்கு சிடிசி தாங்க. வால்வோ பஸ் விசஸ் ட்ரெயின் எந்த வண்டின்னு தான் தெரியல. எப்படி ட்ரெயின் தான் ஜெயிக்க போகும். பட் இருந்தாலும் அந்த ஒரு ரேஸ் வந்து ஜாலியாக தான் இருக்கும். ஐ திங்க் அனந்தபுரி. எஸ், ஆப்வியஸ்லி அனந்தபுரி தான். இந்த ரோடோட லாஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டோலான நாங்குநேரி டோலுங்க. ஸோ அந்த நாங்குநேரி டோல்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டெட் எண்ட் வரையும் டோலே கிடையாது. அதனால தான் இது ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட்னு சொன்னேன்.
என்னோட சொந்த ஊருக்கே வந்தாச்சுங்க. அதுதான் திருநெல்வேலி, நெல்லை அப்படின்றது. மோஸ்டா வண்டிங்கெல்லாம் லேட்டா வந்து தானே பார்ப்பீங்க. இங்க வந்து அட்வான்ஸா வந்து பார்க்குறீங்க. அதுவும் சும்மாலாம் கிடையாது. 10 நிமிஷம் 15 நிமிஷம் அட்வான்ஸா தான் வண்டி வந்துகிட்டு இருக்குது. ஸோ 15 மினிட்ஸ் அட்வான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி ரீச் பண்ணியிருக்கோம். 7:15 தான் நமக்கு ஸ்கெடியூலு. ஆனால் நமக்கு வந்திருக்க டைமோ வந்து பார்த்தீங்கன்னா சார்பா 6:55. நைஸ்பா. ஜிஎம்ஆர் பக்காவா பண்றீங்க. அண்ணன் தான் வந்து இந்த அட்வான்ஸ் டயத்துக்கு முழு காரணம். ஸோ கரெக்டா வண்டி திருநெல்வேலி அவங்க ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க காமிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, ஒரு 300 ml தண்ணி பாட்டில் குட்டியா நல்லா கியூட்டா தாங்க இருக்குது. நைஸ். சீட்டு ஏறணும்னா நிற்கும், நம்ம போயிட்டே இருக்கணும். வண்டி ஃபுல்லு தானே, நம்ம லூஸில் இருந்தால் தான் நிற்கணும். இந்த வண்டி நம்பரே சொல்லிடும் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நெல்லை, அதாவது திருநெல்வேலியில தாங்க இருக்கோம். நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ஆர்ட்டுக்கு நான் ஒரு ஃபேன் ஆயிட்டேங்க. திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, சிம்பிளா ஆனா சூப்பரா இருந்துச்சு இந்த ஆர்ட். திருநெல்வேலி ஜங்ஷனு, அந்த மலைக்கு நடுவில் இருக்க பைபாஸ், அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நெல்லையப்பர் கோயில், அண்ட் இது எங்க தாமிரபரணி ஆறு அண்ட் குற்றால ஃபால்ஸு. ஸோ திருநெல்வேலியோட மொத்த ஸ்பெஷலும் இந்த வண்டியில் அப்படியே சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுதாங்க. ஐ ஜஸ்ட் லவ் திஸ் திங். திருநெல்வேலி மக்களின் ஒன் ஆஃப் த எமோஷன் தாமிரபரணி ஆறு. இதை நான் காட்டலை அப்படின்னா என்ன ப்ரோ தாமிரபரணி ஆறை காட்டலை அப்படின்னு நீங்கள் என்னை கலட்டி அடிப்பீங்க அப்படின்னு தெரியும். அதனால தான் அவசரமாக போயிட்டு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி உங்களுக்காக அதை மென்ஷன் பண்ணுறேன். ஸோ திருநெல்வேலி மக்களே, உங்களுக்காக தான் இந்த வண்டி. ஆக்சுவலா ஜிஎம்ஆர் அப்படின்றது வந்து திருநெல்வேலி சைடு ஆப்ரேட்டராகவே இருந்தாலும் இந்த ஸ்பெசிஃபிக்கான இந்த வால்வோ பஸ் மார்த்தாண்டம் களியக்காவிலி டு சென்னை ரன் ஆகுது. பட் திருநெல்வேலி டு சென்னை தான் இவங்களோட ஆக்சுவல் டார்கெட் ஆடியன்ஸாக வச்சிருக்காங்க. இதை நான் ரொம்ப ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துட்டேன். ஆனால் கரெக்டாக தானே நான் சொல்றது? எஸ். ஆனால் திருநெல்வேலி மக்களே, தயவு செஞ்சு இந்த வண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. சென்னையில இருந்து கிளம்பும் போது திருநெல்வேலிக்கு இது கரெக்டான டைம்ல தான் கிளம்புது. ஏன்னா 9:30 வந்து உங்களுக்கு கோயம்பேடு அப்படின் போது இங்க ஒரு 7:30 உங்களுக்கு திருநெல்வேலி வந்துடும். ஸோ திருநெல்வேலி மக்களுக்கு தான் இந்த வண்டி பக்கா டைமிங்ல ஸ்பெஷலாவே ஓடுது அப்படின்னு நினைக்கிறேன். நாகர்கோவில் மக்களும் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலியும் ஈக்குவலாவே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டி வரப்போகுது. எங்க பள்ளப்பட்டியா டீகல்பட்டியா? நம்ம வண்டியோட டாப் ஸ்பீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா 100ங்க. 100ல வண்டி லாக்கு. ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பா ஒரு 8:10 ஆகுதுங்க. கரெக்டாக கயத்தார் டோல் தாண்டோடனே இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க, ஸ்ரீ பாலாஜி பவன் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு பழக்கப்பட்ட இடம் தான். பிகாஸ் இந்த திருநெல்வேலி நாகர்கோவில் சைடெல்லாம் நான் ஃபேமிலியோட கார் ட்ரிப் வந்தேன் அப்படின்னா இங்கே தான் ஸ்பாட் போடுவோம், அங்கே தான் நிப்பாட்டிருக்காங்க. அப்படியே ஒரு ஓவர் வியூ பாருங்களேன். ஐயோ, பழைய வண்டி, ஈவன் தான் இட்ஸ் அ ரீஃபர்பிஷ்ட் பஸ், பக்காவாக இருக்குது. ரன்னு தரா எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. அண்ட் இவங்க ரெஸ்ட் ஸ்டாப்பை பற்றி நம்ம சொல்லணும்னு அவசியமே கிடையாது. சூப்பராக இருக்குது. டேஸ்ட் வைஸும் சரி, ப்ரைஸிங் வைஸும் சரி பக்கா. நான் அண்ணன் கூட சேர்ந்து ஒரு நல்ல கீ ரோஸ்ட் சாப்பிட்டேன், நல்லாவே இருந்துச்சுங்க. ப்ரைஸிங்கும் ஓகேவாக தான் இருக்குது. ரெஸ்ட் ஸ்டாப்பும் ஃப்ரீ ரெஸ்ட் ரூம்ஸு நீட்டாகவே இருக்குது, பக்காவாக இருக்குது. ஒரு மஸ்டர் ரெக்கமெண்டட் ஸ்டாப்புங்க. காரில் வந்துறீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வந்து இந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பஸ்ஸோட இன்னொரு ஹைலைட்டை சொல்ல மாட்டேன் பாருங்க, சைடில் நல்லா அந்த ஸ்ட்ரிப் லைட்டிங் கொடுத்து அப்படி இருக்குது. அதுதான் இந்த வண்டி வந்து உள்ள வந்து பார்த்தீங்க, அதான் சொல்கிறேன்ல, திரும்பவும் சொல்கிறேன், இது ரீஃபர்பிஷ்ட் மாதிரியே தெரியாது, புது பஸ் மாதிரி இருக்கும். வாவ், ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் வால்வோ பஸ்ஸுங்க. இந்த B9R B11R அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்கன்னா, இந்த 2 வீல் தாங்க. இது வந்து டேக் ஆக்சில்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வீல் திரும்புறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் திரும்பி உங்களுக்கு வண்டியோட டேர்னிங் ரேடியஸை கம்மி பண்ணும். ஸோ இப்போ அண்ணன் வந்து ஸ்டீரிங் அங்கே திருப்பினாரு, அதாவது ரைட் சைடு திருப்பினார்னா இது லெஃப்ட் சைடில் திரும்பும். இது வந்து டிரைவிங் வீலாக இருக்கும். ஏன்னா ரியர் மவுண்டட் இன்ஜின், இந்த வீலை தான் வந்து வண்டி வந்து பவர் பண்ணி கொடுக்கும். நான் கேட்டு சொல்றேன் ஏன்னு, ஆனா போர்டுலன்னாரு மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும். அப்ப இதுல கொடுத்து இப்ப இதுல போட்டிருப்பாங்க.
லாஸ்ட் டைம் நியர் டு மை ஹோமீஸ் அப்படின்ற மாதிரி கப்பலூர் டோல்கேட் வந்தாச்சுங்க. ஷார்ப்பாக மணி 10, கூடவும் இல்லை குறையவும் இல்லை, பக்கா டைமு. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க என்னோட வீடு. பட் ஆனால் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும், அதனால் நான் சென்னைக்கு போயிட்டுருக்கேன். அடுத்த வாரம் தான் வீட்டுக்கு போகணும். ஸோ நார்மலாக ஜிஎம்ஆரில் புக் பண்ணேன் அப்படின்னா இங்கேருந்து தான் நான் போட் பண்ணுவேன். பட் இன்னைக்கு இந்த ஏரியா கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நான் எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நேராக போனோம் அப்படின்னா பெங்களூரு, அதுக்கு முன்னாடி என் வீடு. அப்படியே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு கட் பண்ணி பெங்களூர் ரோட்லேருந்து சென்னை ரோட்டு கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரூட் NH44 இதோட முடியுது. இது வந்து MRR விச் இஸ் மதுரை ரிங் ரோடு அப்படின்ற கேட்டகரியில் வந்துடும். இது ஒரு 40 கிலோமீட்டர் போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா NH45 நம்ம கனெக்ட் ஆகுங்க. அது NH45 இப்போ என்ன ஹைவேன்னே தெரில. ஒவ்வொன்றதுக்கு நம்பரை மாற்றி வச்சுருக்காங்க. ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கப்பா. After a long time, மதுரை ஏர்போர்ட். ஏய், ATC டவர் ஆன்ல இருக்குது, ரன்வே ஓபன்ல இருக்குது. ஆஹா, வர்றான் ஃப்ளைட், இண்டிகோ வருதுங்க. See that right? இண்டிகோ வரான் சென்னையில இருந்து மதுரை. அதனால தான் ATC டவர் ஆன்ல இருக்குது, ரன்வே ஓபன்ல இருக்குது. குறுக்க அந்த காலேஜ் வேற இந்த தவிர. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஏர்போர்ட் வியூ ஸ்பாட்டுங்க. சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அப்பா அம்மா நானி எங்கள் தம்பி எல்லாமே இங்கே வந்தால் ஃப்ளைட் சைட் எடுக்கிறதுக்கு, அதாவது சைட் சீயிங் மாதிரி ஃப்ளைட் ஸ்பாட்டிங் பண்ணுறதுக்கு குடும்பமாக வந்து குதூகலிக்கிற இடம்னா இதுதான். இது ஒன்று. அப்புறம் இன்னொரு ஸ்பாட் இருக்குது, இந்த பேரிகேட்லாம் தாண்டி இந்த ஸ்பாட்டு செம்மையாக இருக்கும். ஏன்னா கரெக்டாக ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுறத வந்து இந்த பக்கம் சூப்பராக பார்க்கலாம். அண்ட் ஃப்ளைட்டு தலைக்கு மேலே போகிறத பார்க்கணுமா அப்படின்னா ஸ்பாட் வந்து இங்கே இருக்கும். இது அன்கட்டாக தான் வரும் பாருங்க. கரெக்டாக இந்த கேட்டு இந்த மீடியன் போட்டு வச்சுருக்காங்கல்ல, இங்கே நின்றுடணும். இங்கே நின்று இங்கே வேடிக்கை பார்த்தோம் அப்படின்னா ஐயோ அப்படி இருக்கும். புது ATC டவருங்க. அது புது ATC டவர் இப்போ தான் ஆக்டிவேஷனில் வந்துருக்குது போல். என் லைஃப்லேயே இப்போ தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த டயத்துக்கு, அதாவது ஆஃப்டர் 10 PM இந்த ஏர்போர்ட் ரன்வே வந்து ஆக்டிவ்ல இருக்குது. ஏன்னா ஒரு 3 months 4 months முன்னாடி தான் இந்த ஏர்போர்ட் ரன்வே வந்து இப்போ லாஸ்ட் ஃபிளைட் 10:25 ஃபிளைட் வந்து ஓப்பன் பண்ணுது. ஸோ ரொம்ப வாழ்க்கையிலேயே முதல் இந்த டயத்துல ஏர்போர்ட் வந்து ஆக்டிவேஷன்ல இருக்கிறது இப்போதான் நான் பார்க்குறேன். வெல்கம் டு மை சொந்த ஊர் தூங்கா நகரம் மதுரை. பட் ஆனால் இங்கே வந்து எந்த போர்டிங் இப்போதைக்கு இல்லைன்றதுனால கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 10:30. பரவாயில்ல, ½ an hourல கப்பலூர் டோல்லேருந்து இங்கே வந்தாச்சு வண்டியூர் டோலுக்கு. நைஸ் டைமிங். மதுரை மக்களே, இந்த வண்டி வந்து கரண்டாக OMR ஸ்கெடியூலில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த வண்டி GMRோட கெப்பல்ல AC சீட்டர் ஸ்லீப்பர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த டயத்துக்கு ஓடும். மதுரை மக்களே யூஸ் பண்ணிக்கோங்க. பாண்டி ஐயா, நல்லபடியா நீ காப்பாத்த ஐயா. என்ன பார்க்குறீங்க? அந்த தான் இருக்குது பாண்டி கோயில், அதனால தான் அட்டனன்ஸை போட்டேன். ஸோ த லாஸ்ட் அண்ட் ஃபைனலுங்க மேலூர் டோல். இதோட என்னோட கேபின் ரைடை முடிச்சுக்கிறேன். காலையில் சென்னையில் மீட் பண்ணலாம். ஸோ இதுக்கடுத்து குட் நைட்டு தான். 346 minutes later. குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக 3:05. உளுந்தூர்பேட்டை பாலாஜி பவன் நிப்பாட்டி இருக்காங்க.
இது என்னன்னு கேட்காதீங்க, இது வந்து விங்கிங் கவு தான். இது ஒரு 40 ருபீஸு, எம்ஆர்பி படி தான் விற்கிறாங்க. அந்த வகையில் சூப்பர். பெய்டு ரெஸ்ட் ரூம் தான், ஆனால் நீட்டாகவே இருக்குது. காரில் வரவங்க கூட தாராளமாக நிப்பாட்டலாம். பகல் டைமில் இல்லை ஈவினிங் இந்த டயத்தில் கூட நிப்பாட்டலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பஸ்ஸஸ் இங்கே நிறையா நிற்கும். இங்கே தனியாக பஸ்ஸஸ்க்குன்னு தனியாக இந்த பக்கம் ஒரு ஏரியா பார்க்கிங், அந்த பக்கம் ஒரு ஏரியா பார்க்கிங். இந்தா நம்ம சூர்யா வண்டியெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு, சென்னை ஸ்பெஷல் அப்படின்னு போட்டு. பெங்களூருக்கு நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் விட்டு வண்டி சென்னை நிற்கிது. நான் போய் ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. ஸோ மேட்ருக்கு வரேன். நல்ல தூக்கங்க. மதுரையில் மேலூர் டோலில் போய் தூங்கினா தான் இங்கே வந்து எழுப்பி விட்டாங்க, எந்திரிச்சு வந்துட்டேன். உங்களுக்கு காட்டணும் அப்படின்றக்காக தான் எந்திரிச்சு வந்தேன். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இங்கே காஃபி சூப்பராக இருக்கும், பட் எனக்கு வந்து காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால தான் இதை வாங்கிட்டேன். இங்கே காஃபி டீ நல்லாவே இருக்கும். ஒரு மாஸ்டர் கிலோமீட்டர் ரெஸ்ட் ஸ்டாப் தான், தாராளமாக காரில் வரவங்க கூட நிப்பாட்டலாம். வண்டி ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 100 லாக்குன்ட்டு அதே மெயின்டைன் பண்ணி டீசெண்டாக போயிட்டுருக்காங்க. டைமிங் எனக்கு தெரிஞ்ச பக்காவாக தாங்க போயிட்டுருக்கு. 10:50 கரெக்டாக, ஆமாம் 10:30 10:40 நம்ம கரெக்டாக மதுரை பாண்டிவேல் பைபாஸ் தாண்டுறோம். இப்போ மணி 3. ஐ திங்க் இட்ஸ் ரைட் டைம். ஸோ ஒரு பஸ் வந்து 90 to 100 மெயின்டைன் பண்ணி எந்த ஸ்பீடில் வருவாங்களோ அதே ஸ்பீடில் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஓஎம்ஆர் வழியாக போகிறதுனால நமக்கு வந்து திருவான்மியூரில் இறங்கலான் இருக்கேன். எத்தனை மணிக்கு இறங்குறோம் அப்படின்றத பார்ப்போம். வைப்பரில் தண்ணி வராதும், தண்ணி வரல, ரெடி பண்ணலாம். ரெடி பண்ண சொன்னால் அவன் தான் ஓட்டாத. என்னடா பொழுது போயிருச்சு, ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு பார்த்தேன். நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. டிராஃபிக்குங்க. அரசூர் அப்படின்னு ஒரு ஏரியா வரும்ல, அந்த இடத்துல டிராஃபிக்குங்க. மூவிங் டிராஃபிக்காக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து சீக்கிரம் முடிச்சு விடுங்கப்பா. ஆகா என்னடா ஒன்றும் நடக்கலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ நடக்குன்னு பார்த்தேன், இப்போ நடந்துருச்சு. ஆத்தாடி எவ்வளோ தூரம் கியூ கட்டி நிற்குதுங்க. இன்னைக்கு ஒழுங்கா ஊர் போய் சேர்ந்த மாதிரி தான். இதெல்லாம் எதுக்கு நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஏங்க பஸ் தானே ஓட்டுறீங்க, வால்வோ பஸ் தானே, ஸ்பீடாக போக முடியாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஸோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இப்போ பாருங்களேன், இதுவே கிட்டத்தட்ட கிளியர் ஆகி போகிறதுக்கு 1 hour மேலே ஆகும். ஸோ அது வந்து யாரோட ஃபால்ட்? திங்க் அபவுட் இட். ஒரு வண்டி லேட் ஆயிருச்சு அப்படின்னா எக்ஸ்டர்னலா நடக்கிறது தானே ஒழிய இன்டர்னலா அது நடக்குமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வண்டி ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நடுவுல லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ரீசன்ஸ்னால ஆகும். இன்னொன்னு நானே சொல்றேன், எனக்கு நடக்கிறதையும் நான் சொல்றேன். பாடலூர் டோல்ல வண்டி 1 hour லேட்டு டிராபிக் அப்படின்னாங்கல்ல, எனக்கு இவங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். அதுவரை எனக்கும் தெரியாது. ஏன்னா நானும் உள்ள போய் நல்லா தூங்கிட்டேன், செம்ம தூக்கம் தூங்கிட்டேன். ஸோ அதனால எனக்குமே தெரியாது என்ன ஏதுன்னு. ஸோ இது வந்து உங்களையும் நான் தப்பு சொல்ல முடியாது, இவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்ல வந்தது. யாரும் தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, நான் திரும்பவும் சொல்லிடுறேன். பட் ஈவன் தோ ஆனா அதை வந்து ஆர்கியூமெண்டா கொண்டு போறது தப்பு தாங்க. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க இப்படி எல்லாம் ஆகுறதுக்கு? இப்ப எனக்கு என்ன கவலைன்னா, இது எப்போ கிளியர் ஆகும், நம்ம எப்ப கிளம்புவோம் அப்படின்றதுதான். ஓ ஷிட். ஸோ இதுக்கு தாங்க பார்த்து வாங்கன்னு சொல்றது. தயவு செஞ்சு ஊட்டிட்டு போண்டி ப்ளீஸ், அ கைண்ட் ரெக்வெஸ்ட். தூக்கம் வந்துருச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க. இது எல்லா டிரைவர்ஸ்க்கும் பொருந்தும். டிரைவர்ஸ்னால் நான் பஸ்ஸு இது லாரி மட்டும் சொல்லலை, கார் டிரைவ் பண்ணுறவங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். தூக்கம் வந்துச்சு அப்படின்னா கூச்சமே பார்க்காம எங்கேயாவது பெட்ரோல் பங்க்லேயோ ஏதாவது ஃப்ரீ ஸ்பேஸ்லேயோ கொஞ்ச நேரம் ஒரு காஃபியோ
இல்லை ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓட்டுங்க தயவு செஞ்சு. குட் மார்னிங் மக்களே. டைம் பார்த்தீங்கன்னா 7:30. கிளாம்பாக்கம் தாண்டி இப்போ தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக என்னென்னா இந்த மதுராந்தகம் தாண்டி ஏதோ ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் வந்து கண்டினியூஸாக வண்டி நின்று தான் போச்சு. அதுலேயும் ஒரு 2 hours லேட்டு. அதுக்கப்புறம் கிளாம்பாக்கம் டிராஃபிக்கு அது இதுன்னு சொல்லி அப்பா இந்த லாங் லீவு இந்த பண்டிகை முடிஞ்சு பக்ரீத் லீவ் முடிச்சு இப்போ வந்துட்டு இருக்கேன்னா ஸோ செம்ம டிராஃபிக். வரிசையாக 5-6 ஆக்சிடென்ட் நடந்துருக்குது. கொஞ்ச நேரம் தான் கேபினில் உட்காந்து அப்போ தான் பார்த்தேன். வீடியோஸ் எதுவும் எடுக்கலை, பட் ஈவந்தோ எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கேபினில் அப்படியே ராவாக அந்த கேபின் ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இப்போ தான் வந்தேன். ஈவந்தோ லைக் 2.5 hours டிலேங்க. ஸோ இது காமனாக எல்லா பஸ்ஸுக்கும் நடக்கிறதா, இந்த பஸ்ஸுன்னு இல்லை, எல்லா பஸ்ஸும் அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இதெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது. சரி அண்ணே, மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். போய்ட்டுறா. சூப்பர். ஹை தலைவரே, பாப்பமா. அவ்வளோதான் மக்களே, சூப்பராக நம்ம ஜிஎம்ஆர் டிராவல்ஸோட வால்வோ B11R AC ஸ்லீப்பர் பஸ்ஸில் மார்த்தாண்டத்துலேருந்து சென்னை வந்தாச்சு. என்னடா செட்டப் அப்படின்னு கேட்காதீங்க. வெயில் கொளுத்திங், கண்ணு கொளுத்திங், அதனால தான் இப்படி கூலிங் கிளாஸு ஹாட்டெல்லாம். ஸோ சூப்பரான ஜேர்னி முடிவுக்கு வந்துருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரு வால்வோ பஸ்ஸில் ஒரு ரைடு போன சந்தோஷம். முக்கியமாக நம்ம ஊர் வழியாக போனது ஹாப்பிங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. என்னோட அப்டேட்ஸ் தங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். ஸோ டாடா பாய், தேங்க்ஸ் மச். அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பராக மீட் பண்ணலாம். இன்னைக்கு கோபுரம் சரி பண்ணதை நான் மறக்கவே மாட்டேன். எனி ஹவ் இந்த ஃபோன் ரொம்ப நாள் கழிச்சு ஃபோனில் எடுத்தது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. சரி டாடா பாய், தேங்க்ஸ் மச். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போதைக்கு பாய் பாய். மறந்துட்டேன் பாருங்க. ஸோ டோட்டல் பஸ்ஸு ஜேர்னிக்கான ரேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக 9.5 out of 10 நம்ம கொடுக்கலாங்க. தாராளமாக கொடுக்கலாம். பிகாஸ் நல்ல ஜேர்னி, நல்ல கம்ஃபர்ட்டு, நல்ல சில்லஸ், எல்லாமே பக்கா. ஸோ வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான்.